பிள்ளை பைத்தியமா போயிட்டா தெரியுமா? ஒரு பெரிய ஆபீசரோட வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளை ஸ்கூல் படிக்கிறான். அந்த ரெட்டை பிள்ளைகளோட அப்பா ஆட்டோ டிரைவரா. இவ அவங்க அப்பாட்ட போய் கேட்கிற, அப்பா நீ ஏன் ஆபீசரான, நீ ஆட்டோ டிரைவராக என்ன இருக்கணும்? அந்த பிள்ளைகளோட பிறந்த வருஷத்தை சொல்லி, அந்த வருஷம்ல என்ன நீங்க பெற்றிருக்கணும், அந்த காலேஜ்ல சேர்க்கல இருக்கணும், என்னையே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க. அந்த பிள்ளை பைத்தியமா போயிட்டான். அவளுக மாதிரியா ஆகணும்னு பார்த்து 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 அதுல அடிக்ட் ஆகி இப்படி நடக்கும். நீங்க நன்மையை விதைச்சு தீமையை தடுக்கிற வேலையை செய்யலைன்னா தீமை ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். இது நடக்கும். இதுல நிறைய பேர் வக்காலத்து வாங்கி கொண்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை நீங்க தான் அசிங்கப்படுத்துனீங்க. அசிங்கப்படுத்துவேன். பர்தா ஹிஜாப் போட்டிருக்கிறவங்க முட்டாள்கள், மடையர்கள், அவங்களுக்கு அறிவுங்கிறது கிடையாது, அடிமைகள் அப்படின்னா காலகாலமாக ஒரு பெரிய கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கு. அதே உள்ளுக்குள்ள இருந்து நீ வந்து சொல்லுவேன்னா, அவனை அடிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்ல, நீ என் வீட்டுக்குள்ள தானே, உன்னை நல்லா வெளுக்கிற உரிமை, தாய் என்கிற உரிமை எனக்கு உண்டு. கண்டிப்பாக இதற்கான விளைவுகளை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னொரு பிள்ளை பைத்தியமாக கூடாதுல்ல.